ஹே அவன் வந்துட்டான். நீ போய் ராணிக்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வந்துரு. குயிக். ஹலோ ராணி. Who are you? I Dayal friend Paneer. What telling bowler you? Why should I tell this to you? I'll talk to Dayal. Super bathroom. இந்த நம்பர் யார் உனக்கு தெரியுமா? அத ராணி தான். டா ஓகே பேசு. Hello? Rani? Who's this? Peter. Paneer's a man. Who's he? You may reveal the matter to him. What happened to Dayal? He is totally drunk. Intoxicated. You may tell that guy, Paneer. Okay. It's 10th over 13 runs. Signal racing call out twice. 10th over 13 runs signal ரெண்டு காலர். Thank you ராணி. நேரத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது ரெண்டு டீமும் பெவிலியன்ல இருந்து பிட்சுக்கு இறங்க தயாரா இருக்காங்க. நடுவுல இந்த மேட்ச் பத்தி ஏதோ ஃபிக்ஸிங் பெட்டிங் நடக்கிறதா நியூஸ் பரவி இருந்தாலும் ஆடியன்ஸ் அத பத்தி கவலைப்படாம மேட்ச் பார்க்க ஆரவாரத்தோட காத்திருக்காங்க. Let's go to Chepauk Stadium. யாரு பாரு. சார் தயாளன் மொபைலுக்கு பிரைவேட் நம்பர்ல கால் வருது. அப்ப ஆல்பர்ட்டா தான் இருக்கும். நீ தயாளன் பேசுற மாதிரி பேசி ராணி சொன்ன மேட்டர் அவன்கிட்ட சொல்லு. ஸ்பீக்கர் போன்ல போட்டு. ஓகே சார். தயால் ஆல்பர்ட். பவுலர் நேம் ராகேஷ் சௌத்ரி. 10வது ஓவர் 13 ரன். சிக்னல் 2 வாட்டி காலர் தூக்குவான். தேங்க்யூ தயால். கட் பண்ணு. ஆல்பர்ட் அந்த நம்பர்ல ட்ராக் பண்ணி இமிடியேட்டா எங்க இருந்தாலும் பிடிங்க. கம் ஆன் குயிக். ஓகே சார். மிஸ்டர் இலியாஸ் சோ நீங்க உடனடியா ஸ்டேடியத்துக்கு போறீங்க. அந்த பவுலர் சிக்னல் கொடுத்துட்டு 10வது ஓவர்ல 13 ரன் கொடுத்தான்னா இமிடியேட்டா அங்கேயே பெவிலியன்ல அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you sir. लगा 10 का लगा हाँ ओके फाइन Fascinating period of play now. Half the over's gone, and the rate, well, just over 9s. And I'm with you, Sonny G. Knight Riders to blow it. Such a fantastic opportunity. என்னையா 10வது ஓவர்ல எந்த சிக்னலுமே கொடுக்கல அவன்? எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் ராணி சொன்னதான் சொன்னேன்.
ஹலோ தயால் ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம் ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம் ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம் முத்துவையா ஹலோ 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 போலீஸ்காரன் ஸ்கீம் की आंख அல்பர்ட் உன்னால தப்பிக்கவே முடியாது ட்ரை பண்ணு எங்க சார் டீனர் பஸ் ஸ்டாண்ட் இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணுங்க யோ வண்டியை நிறுத்தியா வண்டியை ஆட்டோ எது சார் போனா சவுகார் பட் போப்பா எதுக்கு என்ன ரோட் வண்டின்னு போயிட்டு இருக்க கிளம்பு போ 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 நிக்காத அண்ணே யாரு உன் பணம் மொத்தம் இதில் தான் இருக்கு எனக்கா இதுல 12 கோடி இருக்கு. ஓகே சார், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நீ எத்தனாவது ஓவர்ல பெட் கட்டின? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலண்ணே. 10வது ஓவர்ல நான் பெட் கட்டி தோத்த பணம். சூட்கேஸ் கூட மாறாம அது உன் கைக்கு வந்திருக்குன்னா நீ பெட் கட்டி ஜெயிச்சேன்னு அர்த்தம். சொல்லு. 13வது ஓவரில் பெட்டு கட்டினேன். யார் கொடுத்த இன்ஃபர்மேஷன்? ராணிகிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு போலீஸ் பன்னீரை செட் பண்ணாங்க. நான் பன்னீர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு அவன் பொண்டாட்டியை செட் பண்ணேன். It's 10 over 13 rounds. Signal caller rising twice. Thank you, Rani. Hey, it's not 10th over 13 runs. Oh, sorry. It's 13 runs. Oh, 13th over 10 runs. 13 over. It's his highest score in the island. What a day Sunny has chosen to do it. Yes, the finals of the LM2012. Once again, tremendous use of feet and a proper cricketing shot. That's the lofted cricketing shot. That's all. That's all. And earlier in the day, there was a pulse question about McCullum, whether it was. What a shot. That's a fantastic shot. It's Jacques Cullis now. A dot. Through the keeper. Yeah, well, the spinners, if they. The shot inside out. 4 more. 3 ரூபா கட்டினேன், 5 ரூபா வந்துச்சு. இதோ இதில் 10 ரூபா இருக்குது. அந்த டிப்ஸ் கொடுத்த பொண்ணுக்கு ஒரு 2 ரூபா தூக்கி வச்சிட்டேன். மிச்சம் இருக்கிறது அந்த போஸ்டர் அடிக்கிறது, பேனர் அடிக்கிறது, அந்த ரிலீஸ்க்கெல்லாம் சரியா போடும். அதுக்கப்புறம் போன வெக்க முடியல. அவ்வளோ என்கொயரி. இது யாருன்னு தெரியல. ஹலோ ஹலோ, யாரு? குங்குமம்மா? இல்ல 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 இல்ல, ஹீரோ தமிழ்ல இல்ல, ஹிந்திக்கிட்டு போறோம். ஆமா ஆமா, ஏஆர் ரஹ்மான் மியூசிக், தீபிகா படுகோனி ஹீரோயினி. போன சைட்ல போடுறா, காசு கூட விட மாட்டானுங்க. அப்புறம் எப்படின்னா உஷாரா இருப்பிய. நீ யார்கிட்ட ஏமாந்த? மூஞ்ச பார்த்து கண்டுபிடிச்சிருவ. ஆமா, நீ யார்கிட்ட குஞ்ச? ஹலோ சார், இந்த தகவல் ஒரு 4-5 பெரிய அதிகாரிகளுக்கு மட்டும் தான் சார் தெரியும். சொல்லு. 10வது ஓவர் 13 ரன். நம்பி கட்டுங்க சார், நல்லா இருப்பீங்க சார். எனக்கு ஏதாவது பார்த்து கொடுங்க சார். சும்மாவா சொன்னாங்க எங்க ஊர் பக்கம் எவர் தீசுற பொதில வாரே படுத்தாருன்னு. ஆனா சோகு சொல்லி அனுப்புற, ஃபேமிலியோட வந்துரு. ராரா ஒரு லேடிஸ் வேணும்டா. யோ, யார் யாரெல்லாம் எவ்வளவு செட்டில் பண்ணுவோம் பார்த்து எடுத்து கிளம்புங்க. தம்பி, திருப்பி எப்ப வந்தாலும் கடங்க இருங்க. நாங்க தரோம். ஓகேவா?
யாப்பா சாமி கடனும் வேணாம் சவகாசம் வேணாம் தயவு செஞ்சு கிளம்பு. கரெக்டா கொடுத்தாயா? என்னய்யா ஜாலியா காத்து வாங்கிட்டு இருக்கியா? அப்புறம் என்ன கண்ணு வேலைனா பார்த்து கொடுத்துருந்தா கூட கடனை மட்டும் தான் அடிச்சிருக்க முடியும். ஆண்டவனா பார்த்து அள்ளி கொடுத்துட்டான். இனிமே ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணு. புத்தி எப்படி போது பாரு. ஓசில கடிச்சாலும் உழைச்சி சாப்பிட்டாதான் உடம்புல ஒட்டும். 6 வண்டி வாங்கி தரேன். கால் டாக்ஸி கம்பெனி வச்சு நடத்து. ஆமா நீ என்ன பண்ண போற? கல்யாண ஆர்டர் 2000 பேருக்கு சாப்பாடு அவ்வளவுதானே. அதுக்கு ஏன் சார் டென்ஷன் ஆறீங்க? அட்டகாசமா பண்ணிடலாம் விடுங்க. சரி. வணக்கம் மேடம். வணக்கங்க. நான் கேபிள் சங்கர், பிளாகர், ரைட்டர், டைரக்டர். ஓ சொல்லுங்க. ஊர்ல இருக்கிற ஹோட்டல்லாம் சாப்பிட்டு அதை பத்தி எழுதுறது என்னோட ஹாபி. அப்படியா? சாப்பாடு கடைன்னு ஒரு புக்கு கூட எழுதிருக்கானா பாருங்களேன். என்னோட 25 வருஷ அனுபவத்துல சொல்றேன். உலகத்திலே உங்க ஹோட்டல்ல மட்டும்தான் பாத்ரூம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நடந்த ஐபிஎல்ல கேம்பிளிங் நடக்கலன்னு நம்புறோம். நடந்திருந்தாதான் ஆல்பர்ட் நாம கண்டுபிடிச்சிருப்போமே. ஆனா இந்த தயாளன் கேஸ்ல தான் அந்த கொலைகாரனை நாம இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சார் எப்பவுமே என்னோட தியரியை ஃபாலோ பண்ணுங்க சார். என்ன தியரி சார்? வெயிட் பண்ணோம் சார். இன்னும் எவ்வளவு நாள் சார் நம்ம வெயிட் பண்ணோம்? குற்றவாளி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் சார். ஆனா வெயிட் பண்ணா நிச்சயமா கிடைப்பான். போலீஸுக்கே தண்ணி காட்டுறானுங்க. அந்த தண்ணி கொஞ்சம் எடு. தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. இவங்க எத்தனை நாள் வெயிட் பண்ணாலும் தயாளன் மட்டும் எப்படி செத்தான்னு இவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அது கடவுளுக்கும் செத்து போன தயாளனுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த ரகசியத்தை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். நீங்க அந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்படியே சொன்னாலும் எங்களுக்கு ஒன்றும் எந்த லாஸும் இல்லை. உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். என்னது? கிவராஜ் ஃபிக்ஸிங் கொடுத்துக்கிட்டானா? கனிஷ்காவை சப்ளை பண்ண போதுமா? சூப்பர். Don't waste time. Time is precious.